கொண்டு வந்து நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தி கோடிக்கணக்கான தாய்மார்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றி தந்தவர். கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்து உலக அளவிலே மிகப்பெரிய திட்டமாக பேசப்பட்டது. அந்த உலக தலைவர் தான், உலகின் 4 விருதுகளை பெற்ற ஒப்பற்ற தலைவர் தான், உலகின் 4 விருதுகளை பெற்ற ஒரே தலைவர், ஒரே இந்தியன், ஒரே தமிழன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி போராட்டத்திற்காக விடுதி பள்ளியை 1986 துப்பாக்கி சூடு நடந்த பொழுது முதலிலே இந்த மக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இந்த வீர மண்ணிலே இடஒதுக்கீட்டு நாயகரால் இதே விடுதி பள்ளியிலே நடைபயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அரணைத்தாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியார் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். 8 வயதிலும் சாமானிய மக்களும் பட்டப்படையினை வெற்றி பேசப்படுகிற சட்டங்களை சந்திச்சிருக்கிறார்கள். அதைத்தான் மீட்டெடுக்க வேண்டும் என்று இதோ உங்கள் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும். இங்கே இருக்கிற சுற்றுச்சூழலை பாதுகாத்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதோ உங்கள் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலக அளவில் 4 விருதுகளை பற்றி வைக்கப்பட்டவர்கள். அருமை தலைவர் இதோ நடைபயணத்தை மேற்கொண்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார். மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த நடைபயணம். இப்போது இந்த தலைமை அலுவலரின் வருகை 100 நாட்கள். இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் அன்பு தலைவர் அவருடைய அறிவுரையும் தமிழகத்தில் தலைசிறந்த ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாளை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த சனாதனமான ஆட்சிக்கு ஒரு ஒப்புக்கொண்டு வைக்க வேண்டும் என்று தமிழக முழுவதும் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது நமது
நடைபெறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அருமை தலைவர் வந்து ஒரு ஒற்றத்தை ஒரு தலைவரால் இந்த இந்த நடைபெறத்தை நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நடைபயணம் 3 நாள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு வாய்ப்பு கிடைத்தது இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் மருத்துவர் 9 இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர், நமது உரிமைகளை மீட்டெடுக்க வந்த தலைவர், நமது தலைமுறையை காக்க வந்த தலைவர், இதோ உங்கள் மத்தியிலே எல்லாம் போங்கப்பா. அங்க போய் இதற்கு போய் உட்காரு. மேடையில யாரும் வராதீங்க. மேடையில யாரும் வர வேண்டாம். உங்களுக்கு முடிக்கும் இதா அந்த வண்டி கொஞ்சம் ஓரமா எடுப்பா. வண்டியை வரும். வண்டியை கொஞ்சம் ஓரமா எடுங்க. முன்னாடி மேடையில யாரும் வராதீங்க.
அந்த பெண்ணை கொடு. அந்த பெண் வந்தாங்க. எங்க சீனிவாசன் செயலாளர் ரமேஷ் பிரகாஷ் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய உரிமை மீட்கு தலைமுறை காக்க நம்முடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களின் நடைபயணத்தின் ஒரு பகுதியாக நாம் காலையிலே நம்மளுடைய கும்மிடிப்பூண்டி தொகுதியின் எல்லாபுரம் ஒன்றியத்திலே அறிவுசார் நகரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் நடைபெறும் சென்று மக்களின் குறைகளை கேட்டார். தற்பொழுது நம்முடைய கும்மிடிப்பூண்டி நகரத்தின் அவலங்களையும் இந்த கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்திலே இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளையும் மக்கள் மத்தியிலே இன்று நடைபெற்றுக் கொண்ட இந்த திமுக ஆட்சியின் அவலங்களையும் உங்களுக்கு தெரிவதற்காக இங்கே நடைபெறத்திற்கு வருகை தந்துள்ள எங்களின் இனமான காவலர் எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றோம். இந்த மாவட்டத்தின் சார்பாக மீண்டும் உங்களுடைய கரகோஷம். பொதுமக்கள் சார்பாக இளைஞருடைய சார்பாக இந்த பகுதியினுடைய இளைஞருடைய சார்பாக தம்பி சீனிவாசன் அவர்கள். பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் கும்மிடிப்பூண்டி தொகுதியை சேர்ந்தவன் தான், பிஇ பட்டதாரியும் கூட. ஆனால் இந்த கும்மிடிப்பூண்டியில் நிலையான ஒரு வேலை வாய்ப்பு முன்னுரிமை நம் உள்ளூர் மக்களுக்கு இதுவரை கிடைத்ததில்லை. கிட்டத்தட்ட ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்துவிட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் இந்த தொகுதியில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். எங்கெங்கோ இருந்து மக்கள் வந்து நமது வேலை வாய்ப்பினை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் காலி இடங்கள் இருந்தும் இதுவரை நிரப்பப்படவில்லை. நாம் என்னதான் ஒரு இன்டர்வியூ HR டிபார்ட்மெண்ட் போயிருந்தாலும் முதலில் நமது வேலையை எங்கே கொடுக்கிறார் என்றால் ஒரு கான்ட்ராக்ட் லேபராக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு பர்மனன்ட் ஜாப் இதுவரை நமக்கு யாருக்கும் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 5000 பேர் இருந்தால் அதில் 4900 பேர் கான்ட்ராக்ட் முறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? இந்த அரசாங்கமும் தமிழக அரசும் தான் காரணம். ஒரு நம் இளைஞர்களை சரியான பாதையில் கொண்டு செல்லாத காரணத்தினால் இந்த இளைய தலைமுறையினர்கள் தப்பான வழிகளில் கஞ்சா, போதைப் பொருள் மற்றும் பல அவல நிலைகளுக்கு உள்ளாக்கி கொண்டனர். எனவே மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அண்ணன் அந்த வழியில் வந்த நமக்கு நம் அண்ணன் தான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறார். அண்ணனுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்து அவரை ஆட்சியில் அமர வைத்தால் நம்மை போன்ற இளைஞர்கள் தடம் மாறும். அனைவருக்கும் ஒரு வேலை, அனைவருக்கும் முன்னுரிமை கிடைக்கும். இடஒதுக்கீடு என்பது அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, தனியார் துறைகளிலும் வேண்டும் என்பதை அண்ணனுக்கு இந்த நிலையில் கோரிக்கையாக கூறுகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.
பெண்கள் சார்பாக, இந்த பகுதியினுடைய பெண்கள் சார்பாக கஸ்தூரி அவர்கள். அனைத்து மகளிர் அணிகளுக்கும் ஆண்களுக்கும் நம் அரசாங்கம் ஒரு பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்கவில்லை. ஒரு 45-50 வயசான ஒரு மகளிருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. ஒரு குழந்தை ஆரம்பாக்கத்துல அந்த குழந்தை அநியாயமா கெடுத்து குட்டி சவராக்கப்பட்டது. இதை கண்டிக்காத அரசாங்கம், என்ன அரசாங்கம் நடக்கிறது இந்த நாட்டில், தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு அனுப்பலாமா அனுப்ப வேண்டாமா அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. வசதி இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, வசதியானவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. வசதி இல்லாத மக்கள் எங்க போய் படிக்க வைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், பிரைவேட் ஸ்கூல்ல. அதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களை கற்பழிக்கிறானுங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய கற்பழிச்சு நாசனம் பண்றானுங்க அந்த குழந்தைகளை. இதையெல்லாம் கண்டிக்கணும்னா கஞ்சா, மது, போதை இது அனைத்தையும் ஒழிக்கணும். இந்த அரசாங்கம் ஒழிந்தால் மட்டும்தான் இந்த கஞ்சா, போதை அனைத்தும் ஒழியும். இந்த கஞ்சாவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டில் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது எங்கள் அண்ணன் அன்புமணியால் மட்டும்தான் முடியும். அடுத்த தலைமுறைக்கு வரும் பெண்கள் அனைவருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நானு. எங்க அண்ணா அன்புமணிக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் இந்த புகைய, கஞ்சாவை, போதைய அனைத்தும் ஒழிக்க முடியும். வேற இங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் இந்த கஞ்சாவை, போதைய, புகைய எவராலே ஒழிக்க முடியாது. இது நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். நானும் ஒரு பொன் புள்ளைய பெத்தவதான். எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா அம்மா அப்பாவும் குழந்தைகளை படிக்க வையுங்க. நான் வேணான்னு சொல்லல, கண்ணுங்க அர்த்தமா படிக்க வையுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற ஒரே ஓட்டு நம்ம கையில மட்டும்தான் இருக்குது. அந்த ஓட்டு மாம்பழம் சின்னத்துல போடுங்க. உங்க பெண் குழந்தைகளையும், உங்க படிப்பு, உங்க மருத்துவம் அனைத்தையும் நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும்னு அண்ணன் பலமுறை சொல்றாங்க. இத மக்கள் காதுல ஏத்துக்கதே கிடையாது. யாரு வந்தாலும் ஓட்டு போடுறது, எவன் வந்தாலும் ஓட்டு போடுறது. 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுறது, 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுறது. ஏன் போடுறீங்க? உங்க தன்மானத்தை எதுக்கு நீங்க இழக்கிறீங்க? இழக்காதீங்க. தைரியமா தில்ல எழுந்து நில்லுங்க. எங்க அண்ணா அன்புமணி பின்னாடி வாங்க. உங்க அனைவருக்கும் படிப்பு இலவசம், மருத்துவம் இலவசம் அப்படின்னு சொன்னா மருத்துவ மாப்பியா எங்களை வாழ விட மாட்டேனுது. நாங்க என்ன பண்றது? நாங்களும் உழைக்கிறோம் சொல்லிக்கிட்டு தான் சொல்றோமே தவிர எங்க உழைப்பை யார் மதிக்கிறீங்க? நீங்க எங்களை மதிச்சு நீங்க ஓட்டு போடுங்க. 2026 நாங்க முதலமைச்சர் ஆகிறோம். எங்க அண்ணன் பின்னாடி நாங்க நிக்கிறோம். ஒவ்வொரு மாப்பியாவை நாங்க ஒழிக்கிறோம். இது இந்த சபையில நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். எங்களால மட்டும்தான் இது முடியும். இந்த பாட்டாளி மக்கள்ல ஓட்டு போட்டா எங்க அண்ணன் அன்புமணி முதலமைச்சர் கிடையாது. இங்க நிக்கிற ஒவ்வொரு பாட்டாளிகளும் முதலமைச்சர்கள். அவங்களுடைய உரிமையை சட்டையை பிடிச்சி இழுத்து கேளுங்க. உங்களால கேட்க முடிஞ்சா கேளுங்க, கேட்க முடியலன்னா அண்ணன் கிட்ட கொண்டு வந்துப்பாங்க. பல பிரச்சனை நான் ஒரு பொண்ணா இருந்து நான் தனியா சாதிக்கிறேன்னா அதுக்கு எனக்கு தைரியமோ தன்னம்பிக்கையும் கொடுக்கிறது எங்க அண்ணன் அன்புமணி மட்டும்தான். நான் வேற யாரோட பாதையில நான் செல்லல, எங்க அண்ணனோட பாதையில மட்டும்தான் சொல்றேன். பேச வாக்களித்த அனைத்து என் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. அம்பத்தூர் மாநகராட்சி முன்னாள் சேர்மன் மரியாதைக்குரிய KN சேகர் அவர்கள். காலை முதல் 1 வார காலமாக தன்னையே வதைத்துக் கொண்டு இந்த மக்களுக்காக நடப்பயணம் செய்கின்ற நம்முடைய கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி, மக்களை உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய ஆந்திராவின் எல்லையை தொடுகின்ற இந்த மக்களெல்லாம் யோசிங்கள். இப்படிப்பட்ட தலைவரை தமிழகம் பெற்றதில்லை, வாய்ப்பை பயன்படுத்தியதில்லை, இனியாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அருமை சகோதரி சொன்னது போல 26 மறக்காமல்
மாம்பழத்திற்கு போட்டு உங்களுக்காக உழைக்கின்ற ஒரு தலைவரை உருவாக்குங்கள் சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள். இந்திய அரசின் மேனாள் நலவாழ்வுத்துறை அமைச்சர், இன்றைய நம் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த கூட்டத்திலே உரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய ஆம்பத்தூர் நகராட்சி தலைவராக இருந்த எங்கள் அன்பிற்குரிய KN சேகர் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமார் அவர்களே, மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட தலைவர்களே, வருகை தந்திருக்கிற பாட்டாளி சொந்தங்களே, கும்மிடிப்பூண்டி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, நண்பர்களே, காவல்துறை அன்பர்களே, ஊடகவியல் துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் 100 நாள் பயணம் நடைபயணம் மேற்கொண்டு தமிழகத்திலே இழந்து போன உரிமைகளை, நீர் உரிமைகளை, நில உரிமைகளை, இன்னும் ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுத்து தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கு தமிழக மக்கள் விழிப்புற செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை நம் தலைவர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நடைபயணம் என்றால், பயணம் என்றாலே சீனாவிலே மாசேதுங் அவர்கள் ஒரு நெடும் பயணத்தை நடத்தி முடித்தார். அந்த நாட்டிலே ஒரு புரட்சி, அந்த நாடு ஒரு சோசலிச நாடாகியது. அதுபோல் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கு, நல்ல தலைவர்கள் உருவாகிற வகையிலே நீங்களெல்லாம் விழிப்புற்று இந்த வருகிற தேர்தலிலே உங்கள் ஓட்டை முறையாக இந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய நம் தலைவர் அவர்களை இந்த நாட்டினுடைய ஆட்சியாளராக்குவதற்கு நீங்களெல்லாம் முன்வர வேண்டும். 1 man 1 vote 1 வேல்யூ, ஒரு மனிதர் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு என்கிற வகையிலே நமக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அந்த ஜனநாயக உரிமைகளை நீங்கள் முறையாக பயன்படுத்துங்கள். அப்படி என்றால்தான் 5 ஆண்டுகளில் நடுவண் அரசிலே அமைச்சராக இருந்த நம் தலைவர் அவர்கள் உலக புகழ் பெறும் வகையிலே, உலக தலைவர்களெல்லாம் பாராட்டி போற்றும் வகையிலே பல சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளிலே அந்த சாதனைகளை செய்து முடித்த நம் தலைவர்கள் 5 ஆண்டுகள் தமிழக ஆட்சியிலே அமர்வதற்கு நீங்களெல்லாம் வாய்ப்பளித்தீர்களே, ஆனால் இந்த தமிழகத்தையே ஒரு வல்லரசு ஆக்குகிற அளவுக்கு இந்த நாட்டை முன்னேற்றி காட்டுவார். எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வருகிற 26ஆம் ஆண்டு தேர்தலிலே போதையில்லாத தமிழகத்தை, ஊழல் இல்லாத தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமைவதற்கு நம் தலைவர் அவர்கள் தலைமையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைவதற்கு நீங்களெல்லாம் உழைக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 26ஆம் ஆண்டு தேர்தலிலே நம்முடைய ஆட்சி நடைபெற வேண்டும், நம் தலைவர் தலைமையிலே ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்கிற வகையிலே நீங்களெல்லாம் பாடுபட்டு உழைக்க வேண்டும். இந்த வழிநடை பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நம் தலைவருக்கு பேராதரவு தர வேண்டும். இந்த பயணம் வெற்றி பெறுவதற்கு நீங்களெல்லாம் உழைக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது அன்பு தலைவர் அவர்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு கும்மிடிப்பூண்டி மக்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. உங்கள் உற்சாக வரவேற்பு அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் கீழே வாங்க, தயவுசெய்து எல்லாரும் கீழே வாங்க. கொஞ்சம் தயவுசெய்து வா தம்பி, அப்புறம் எடுத்துக்கலாம். இங்க வா தம்பி, அப்புறம் வா, எல்லாரும் எடுப்ப, இங்க வா சொல்றேன், அப்புறம் எடுத்து. அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன சரியான தீர்வு என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர், உலகத் தலைவர்களால் போற்றப்பட்ட ஒப்பற்ற தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர், நமது உரிமையை மீட்க வந்த தலைவர், நமது தலைமையை காக்க வந்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவார்கள். உரிமை மீட்க, தலைமுறை காக்க. உரிமை மீட்க, தலைமுறைகள் காக்க. 100 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு திருப்போரூர் நகரிலே தொடங்கி இன்று கும்மிடிப்பூண்டியிலே நம்முடைய நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். கும்மிடிப்பூண்டி என்றாலே எனக்கு பிடித்த ஒரு பகுதி. இங்கே பலமுறை வருகை தந்து அனைத்து கிராமங்களுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய நிலையை பற்றி நன்கு அறிந்தவன். கும்மிடிப்பூண்டி தமிழகத்தின் உள்ள வடகோடி பகுதியில் இருக்கின்ற இந்த பகுதி சென்னை அருகில் உள்ள பகுதி. அதே வேளையிலே சுத்தி பார்த்தால் தொழிற்சாலைகள், அதற்கு இடையில் வாழ்கின்ற மக்கள் இன்னும் ஏழையாக, எந்த முன்னேற்றம் இல்லாமல், படிப்பறிவில்லாத, மருத்துவ வசதி இல்லாத, மதுவிற்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற இளைஞர்களும், இங்கே வாழ்வாதாரம் இல்லாத விவசாயிகளும் வாழ்ந்து கொண்டு, அதெல்லாம் எதுக்குடா வச்சிருக்கிறாங்க? யார் வச்சாது? கொஞ்சம் அறியும் பேசிட்டு இருப்ப ஏதாவது வைப்பாங்களே. என்று உங்களுக்கு தெரிந்தால்தான் அதை நீங்கள் பெற முடியும், தட்டி கேட்க முடியும். இவ்வளோ காலமாக இந்தியாவிற்கு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகியும் உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கே தெரியாத ஒரு நிலை. இன்னொன்னு வச்சுட்டாங்களா என்ன? அது ஒன்றும் பண்ண முடியாது.
அதை நீங்கள் அரசிடம் தட்டி கேட்க முடியும். விடுதலை அடைந்து 78 ஆண்டுகள் ஆகியும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று உங்களுக்கு இன்று வரை தெரியாது. தெரியுமா? நிச்சயமா தெரியாது. நீங்க தலையை இப்படியும் ஆட்ட முடியாது, இப்படி மதுவிற்கு அடிமையாக இருக்க வேண்டும், படிப்பறிவில்லாத இருக்க வேண்டும், வேலைக்கு செல்லக்கூடாது. அப்பொழுதுதான் நீங்கள் எல்லோரும் அவர்களுக்கு வாக்களிப்பீர்கள். இங்கே மேடையில் பேசிய அருமை சகோதரி அவர்கள் பேசியது போன்று இங்கே தேர்தல் நேரத்தில் பணத்திற்கும் மதுவிற்கும் வாக்குகள் போடுகின்ற ஒரு தமிழ் சமுதாயமாகத்தான் ஆண்டுகின்ற திமுக உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கே இந்த கும்மிடிப்பூண்டியிலே இந்த நடைபயணத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம் கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர் VN பிரகாஷ் அவர்களும் மாவட்ட தலைவர் ரவி அவர்கள், நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள், கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வைத்தி அவர்கள், அம்பத்தூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் KN சேகர் அவர்கள், ஈகை தயாளன் அவர்கள், அமைப்பு செயலாளர் KA சங்கர் அவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் செல்வராஜ் அவர்கள், ரமேஷ் அவர்கள், குபேந்திரன் அவர்கள், துரை ஜெயவேல் அவர்கள், இளைஞர் சங்கத்தின் சுதாகர் அவர்கள், அன்பழகன் அவர்கள், டில்லி பாபு அவர்கள், வீரா அவர்கள், சந்திரன் அவர்கள், பொற்குமார் அவர்கள், தனசேகர் அவர்கள், உஷா அவர்கள், தேவி அவர்கள், விக்னேஷ் அவர்கள், ராம்குமார் அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் மாரிமுத்து, கோபால், ஸ்டாலின், விஜயகுமார், எழில், முரளி, குருமூர்த்தி, ஹரிதாஸ், மோகன், சந்தானம், சுதாகர், ஜெயபால், கார்த்திக், சக்கரவர்த்தி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும், என் தங்கைகளுக்கும், என் சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் உயிரினு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். இன்று காலை எல்லாபுரம் ஒன்றியத்தில் ஒரு 6 கிராமம், இந்த கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு அந்த கிராமத்தை ஆக்கிரமித்து, அதாவது அரசு ஒரு கிராமத்தை ஆக்கிரமித்து அங்கே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் விரட்டி அடித்து முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை நாசப்படுத்தி அங்கே அறிவுசார் நகரம் நாங்கள் கொண்டு வருவோம் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதாவது அந்த பகுதி முப்போகம் விளைகின்ற மண், ஆரணி ஆற்றுப்படுகையில் இருக்கின்ற அந்த மண். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தேன், நான் நெல் அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் நெல் அப்படியே, அது அப்படி அவ்வளோ செழுமையான மண்ணை அதை நாசப்படுத்தி அதிலே 1703 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதில் அறிவுசார் நகரம் என்று அங்கே கொண்டு வர தமிழக அரசு திட்டமிட்டிருக்கின்றார்கள். வெக்கக்கேடு. அதாவது விவசாய நிலத்தை அழித்து அதில் அறிவுசார் நகரத்தை கொண்டு வருபவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவில்லாதவர்கள் தான். அறிவுள்ளவர்கள் யாராவது விவசாய நிலத்தை அழிச்சு அங்கே அறிவுசார் நகரம் யாராவது கொண்டு வருவார்களா? சோறு போடுற பூமியாது, நமக்கு சோறு போடுற அந்த மண்ணை அழிச்சு அதுல அறிவுசார் நகரம். ஏயா
அரசு நிலம் தரிசு நிலம் எவ்வளோ எங்கேயோ இருக்குது. அங்க போய் நீ தொடங்க வேண்டியதான் இந்த திட்டத்தை. இந்த திட்டம் வேண்டான்னு நாங்க சொல்லல. திருவண்ணாமலையில ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கு, திருச்சியில இருக்கு, ராமநாதபுரத்தில் இருக்கு, மதுரையில். அங்க போய் கொண்டு போய் தொடங்குங்க. இங்க என்ன, நமக்கு சோறு போடுகின்ற அந்த பூமி, அந்த மண், அதுலதான் நீங்க தொடங்குவீங்கன்னு கங்கணம் கட்டி அதற்கு முதல் அதை எதிர்ப்பு குரல் கொடுத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிக்கை மூலமாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அங்கே சென்று கலெக்டரிடம் பேசி, இங்கே ஒரு பிடி மண்ணை கூட அன்புமணி ராமதாஸ் எடுக்க விடமாட்டார் என்று சொல்கின்றார் என்று இந்த செய்தியை மக்களிடம் சொன்னார்கள். சிட்கோ சேர்மனை சந்தித்து இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வராதீர்கள். சிட்கோவுக்கும் அறிவுசார் நகரத்துக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? என்ன தெரியுமா? அங்க வித்த திமுக எப்படி உங்களை ஏமாத்தணும்னு PhD பண்ணிருக்கிறான். அந்த நிலத்தை சுத்தி திமுக கம்பெனி இடத்தை வாங்கிட்டான். அதுதான் அவனுடைய டெக்னிக். ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க, இந்த திட்டத்தை அறிவிக்க மாட்டாங்க. இந்த திட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக அவங்க திமுகவுடைய கம்பெனி இருக்கு. திமுக கம்பெனினா முதலமைச்சருக்கு வேண்டிய கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இந்த திட்டம் அறிவிப்பதற்கு முன்பு சுத்தி இருக்கிற இடத்துல 500 ஏக்கர் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வாங்கி போட்டுடுவாங்க, ரொம்ப மிக குறைவா. அதன் பிறகுதான் திட்டத்தை அறிவிப்பாங்க. திட்டம் அறிவிச்சவுடன் இந்த நிலம் 100 மடங்கு அதிக விலைக்கு விற்பாங்க. இதுக்காகத்தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. திட்டம் வரப்போறது கிடையாது, வர விட மாட்டேன், இந்த அன்புமணி வர விட மாட்டேன், அது வேற. என்னுடைய நோக்கம் என்ன, விவசாயிகள் என்னுடைய கடவுள், எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளையும் விவசாய மண்ணையும் அழிக்க விட மாட்டேன். நாளைக்கு சோறுக்கு எங்கேயா போவீங்க? மண்ணையை அழிச்சிட்டு எங்க போவீங்க சோறுக்கு? எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இந்த மண் 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண். வருகின்ற காலங்களில் 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்துட்டு போறோம், அவ்வளவுதான். இடையில நம்ம அனுபவிச்சுட்டு போறோம். இடையில நம்ம அந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு யாரும் உரிமை கிடையாது. அதுதான் நம்முடைய உரிமை. மீட்டெடுப்போம், உரிமையை மீட்டெடுப்போம். அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். 3 வாரத்திற்கு முன்பு ஒரு துயரமான ஒரு சம்பவம் இந்த பகுதியில் நடைபெற்றது. ஆரம்பாக்கம் ஒரு 8 வயது குழந்தை பள்ளிக்கூடம் சென்று திரும்பி அவருடைய பாட்டி வீட்டிற்கு செல்லலாம் என்று நடந்து வந்த நேரத்தில் ஒரு மனித மிருகம் அந்த குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மிருக செயலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான். இது ஏதோ ஒரு சம்பவமாக செய்திகளும் வெளிவரவில்லை. அதன் பிறகு இதை தெரிந்தவுடன் நம் நிர்வாகிகளிடம் தெரிவித்து அங்கே சென்று ஆர்ப்பாட்டம், போராட்டம், அழுத்தம் கொடுங்கள் என்று சொன்னோம். அப்பவும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோரிடம் பேசி, எனக்கு தொலைபேசியில் நான் பேசினேன், அந்த குழந்தை அம்மாட்ட நான் பேசினேன். அந்த அம்மா அழுதுகிட்டே கேட்குறாங்க, ஐயா என் குழந்தைக்கு 8 வயசு, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஏம்மா இப்படி நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்குது. என் குழந்தைக்கு நியாயம் வேணும் ஐயா, நீங்கள் நியாயம் வாங்கி கொடுங்க, செய்யுங்க. அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா. அந்த தாயுடைய ஆதங்கம், எப்படியாவது பிடிச்சிங்க ஐயா. அப்போ எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் அப்படி அழுகுறேன் நான் ஃபோனில்.
ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஏதோ ஒரு தற்செயலா நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. இது வாரந்தோறும் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் அழுத்தம் கொடுத்து கொடுத்து அப்பதான் நாங்க 8 டீம் அமைச்சிருக்கிறோம், 10 டீம் அமைச்சிருக்கிறோம். அழுத்தம் கொடுத்த பிறகுதான் காவல்துறையில அங்க யார் என்ன, அதுக்கப்புறம் 20 டீம் அமைச்சிருக்கிறோம். அவன் எங்க பிடிச்சான்னா ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிக்கிறானுங்க. அவன் என்னன்னா திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சூலூர்பேட்டையில் அங்கே வேலை செய்கிறானா. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து இங்கே தமிழ்நாடுக்கு வந்துடுவானா. வந்துட்டு குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவானா. அசாம் வடகிழக்கு பகுதியை சார்ந்தவன். அப்போ தமிழ்நாடுனா இவ்வளோ இலக்காரமா வேலை செய்யறது ஆந்திராவிலையா, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா குடிக்கிறதுக்காக கஞ்சா அடிக்கிறதுக்காக போதை பழக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு திரும்பி போயிடுவானா. அப்போ இதுல என்ன நம்ம கத்துக்கிறது, என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கையாலாகாத தனம், நிர்வாகம் செய்யாத, நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லை. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. அண்ணா நகர்ல ஒரு 12 வயது குழந்தைய இதே போன்ற சம்பவம், கிருஷ்ணகிரியில ஒரு குழந்தை, பெண் குழந்தை, வேலூர்ல அங்க அதே போன்ற ஒரு சம்பவம் 16 வயசு குழந்தை, பொள்ளாச்சியில ஒரு சம்பவம், திருச்சியில ஒரு சம்பவம். இவ்வளோ வாரம் வாரம் இப்படி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் யார் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா பொறுப்பெடுத்துப்பாரா? இல்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றால் அதிகாரிகள் அப்படியே அவரை வச்சுட்டு ஏதோ பொம்மையா வச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சுத்தி இருக்கிறவங்க முதலமைச்சர் கிட்ட ஐயா நல்லா இருக்கு ஐயா, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க ஏன்னு அப்படி சொல்லி அப்படியே வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சியில குடியும் கூத்தும் கொடுப்பாங்க. ஏதாவது மக்கள் கொஞ்சம் கோபமா இருந்தாங்கன்னா குடியும் கூத்தும் கொடுத்து விட்டு மக்களை சாந்தப்படுத்துவாங்க. குறிப்பா ஆண்களை அப்படியே சாந்தப்படுத்தி அப்ப குடிச்சுக்கிட்டு அந்த கூத்துலாம் நடக்கும். அப்படியே ஒரு 6 மாதம் அப்படியே போயிடும். இந்த காலத்திலயும் அதே தான். இந்த காலத்திலையும் அப்படிதான். டாஸ்மாக் கடையை திறந்து விட்டு சினிமா கொடுத்துட்டு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த நடைபயணத்தின் நோக்கமே, உங்ககிட்ட நான் வந்தது நோக்கமே, தயவு செய்து மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். உங்களை காலை பிடிச்சு கேட்கிறேன் நான். ஏன்னா மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இப்ப நாசப்படுத்தி குடும்பங்களா நாசப்படுத்திட்டாங்க, குழந்தைங்களை வாழ்க்கையெல்லாம் நாசப்படுத்திட்டாங்க, இளைஞர்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, விவசாயத்தை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க, விவசாய நிலத்தை எல்லாமே ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டாங்க. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் நஞ்சம் விட்டு போடுறது முடிச்சிடுவாங்க. அதனால பெரியோர்கள், தாய்மார்களே, தயவு செய்து மீண்டும் திமுகவை கொண்டு வராதீர்கள். ஒன்னே ஒண்ணு உங்க மனசுல நீங்க ஆழமா இந்த கருத்தை பதிக்க வேண்டும். என்ன கருத்துனா, யார் வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற கருத்தை உங்கள் மனதில் நிறுத்தி வையுங்கள். அது மட்டும் போதும். இவங்க தான் வேண்டும், அதை விட
இவங்க வேண்டாம், இவங்க வரக்கூடாது, இவங்க மோசமானவங்க, கொலைகாரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், ஊழல் செய்கிறவன் அப்படின்னு அதை உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். இது எல்லாத்துக்கும் திமுக 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 வரக்கூடாது. வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு யாரும் வாக்களிக்க கூடாது. குறிப்பாக பெண்கள் யாரும் வாக்களிக்க கூடாது. பெண்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா இந்த அம்மா பேசினாங்கல்ல, எனக்கு முன்னாடி பேசினாங்கல்ல, நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்றவன் தான், அவங்களும் பெண் பெற்றன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அம்மாக்கள் அதாவது அவ்வளோ ஐயோ என் பொண்ணு பத்திரமா வந்துருமா பத்திரமா வந்துருமா அந்த நிலையில இருக்கிறாங்க. கல்லூரிக்கு பெண் போயிட்டு வரத்துக்குள்ள ஐயோ என் பெண்ணு வந்துருமா பத்திரமா வீட்டுக்கு வந்துருமா பத்திரமா வந்துருமான்னு அந்த ஆதங்கம், அந்த துடிப்பு அன்றாடம் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களோ தினம் தினம் இந்த துடிப்புல இருக்கிறாங்க, இந்த பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த சூழலை உருவாக்கியது திமுக ஆட்சி தான். இந்த சூழல் இப்போ நான் சொல்றேன்ல, ஆந்திராவில் அவன் அங்க வேலை செஞ்சுட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வரான். எதுக்கு வரான்? இங்க சாராயம் மது எல்லாம் சரளமா கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. இந்த கஞ்சா கிடைக்குது, போதை மாத்திரை, போதை பழக்கம், போதை பவுடர் கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான், முதலமைச்சர் அவர்கள் தான். இந்த சூழல் இப்படி இல்லைன்னா அவன் வந்திருப்பானா? இங்க இந்த சம்பவம் நடந்திருக்குமா? இல்லை. இந்த சூழலை உருவாக்கி கொண்டிருப்பது திமுக தான். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் திமுக என்றாலே இது பல உதாரணம் இருக்கு. ஜாஃபர் சாதிக் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பேரை? ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் பிடிச்சாங்க போலீஸ்ல. இங்க இல்ல, மத்தியிலிருந்து பிடிச்சானுங்க. அவன் பிடிச்சதுக்கு எதுக்கு என்ன பிடிச்சாங்கன்னா, அவன் போதை மாத்திரை வித்துட்டு இருக்கிறான், போதை பொருட்கள் வித்துட்டு இருக்கிறான். எவ்வளோக்கு வித்தான்னு மேலோட்டமா பார்த்தாங்க, 3000 கோடிக்கு வித்தான். மேலோட்டமா 3000 கோடிக்கு போதை பொருட்களை தமிழ்நாட்டில் வித்து கொண்டிருக்கிறான் ரொம்ப காலமா. இவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி. வீட்டில் பார்த்தா திமுக போட்டோ தான், எல்லாம் எல்லாருக்கூடையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறான். திமுக கட்சிக்காரன், திமுகவில் நிர்வாகி, எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறான். அவன் போதை மாத்திரை, போதை பழக்கத்தை, போதை பொருட்களை வித்துட்டு இருக்கிற ரொம்ப நாள். இது எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாம இருக்குமா என்ன? எல்லாருக்கும் தெரியுது. அவங்க இப்படிப்பட்டவர்கள் தான் திமுகவில் இருக்கின்றார்கள். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால தான் திமுக இவங்க இது போன்றவர்கள்லாம் அங்க ஒரு, அதாவது காவல்துறைக்கு தெரியாம யாராவது ஒரு கஞ்சா பொருள் விற்க முடியுமா? முடியுமா? முடியாது, முடியாது. அப்போ எங்க பார்த்தாலும் சரளமா வித்துட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ காவல்துறை துணையோடு, தமிழக அரசினுடைய துணையோடு தான் வித்துட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் நினைச்சாருன்னா ஒரே நாள்ல இதை ஒழிக்கலாம். இப்ப என்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா எல்லா மாவட்டத்தினுடைய எஸ்பியை நான் கூப்பிடுவேன், ஒரு மீட்டிங் கூப்பிடுவேன். எஸ்பி கிட்ட சொல்லிட்டு, நாளைக்கு உங்க எல்லையில யாராவது ஒரு கஞ்சா பொட்டலம், எல்லா போதை மாத்திரை யாராவது வித்தாங்கன்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவேன், உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிடுவேன் நான். அடுத்தது எஸ்பி என்ன பண்ணுவாரு? அன்னைக்கே வீட்டுக்கு போவாரு, ஆபீஸ்ல எல்லா டிஎஸ்பியும் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு வச்சு, இங்க பாரியா, சிஎம் சொல்லிட்டாரியா, எங்கேயாவது உங்க எல்லையில ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எஸ்பி சொல்லுவார். யார்கிட்ட? டிஎஸ்பி கிட்ட சொல்லுவார். டிஎஸ்பி அடுத்தது கீழே போய் அவர் மீட்டிங் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொல்லுவார், யோ எஸ்பி சொல்லிட்டாரியா, சிஎம் சொல்லிட்டாரியா, வேணாம் ஐயா, எங்கேயாவது மாட்டினீங்க என் வேலை போயிடும், அதனால பார்த்துக்கிங்க, விற்காம பார்த்துக்குங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு மீட்டிங் போட்டு எஸ்ஐ கிட்ட சொல்லுவார். எஸ்ஐ சொல்லி கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் வீட்டுலாம் போயிட்டு, இதுதான் சாதாரண வேலையா? அதெல்லாம் இதுக்கு தைரியம் வேணும், தில்லு வேணும், இதுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யறதுக்கு. எங்க கிட்ட கொடுங்கயா, ஒரு 6 மாதம் கொடுத்து பாருங்களேன், தமிழ்நாட்டை தலைகீழா மாத்துவாங்களால. இதெல்லாம் சாதாரண விஷயம்.
ஏன்னா இப்ப என்ன நடக்குது தெரியுமா? எங்கேயாவது கஞ்சா வைக்கிறவங்கள போலீஸ் பிடிச்சாங்கன்னா உடனே சார் நான் திமுக மாவட்ட செயலாளர் பேசுறேன் சார், திமுக நான் ஒன்றிய செயலாளர் பேசுறேன் சார், பகுதி செயலாளர் பேசுறேன் சார், அவன் நம்மால் சார் விட்டுடுங்க சார். அதான் நடக்குது. அவ்வளோதான். போலீஸ் என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க வேலை போயிடும். சரிங்க சார், அவ்வளோதான். அதனால தான் இங்கே சரளமாக வித்துட்டு இருக்கிறானுங்க. தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல்ல எல்லாம் காக்கேன், ஹெராயின், கஞ்சா, என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவில் இருக்குதோ எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறாங்க. இங்க இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். இளைஞர்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வரவே கூடாது. இப்ப வீட்டுக்கு அனுப்புங்க, அப்ப நிரந்தரமா அனுப்பிச்சு விட்டுடுங்க, முடிச்சிடலாம். அவ்வளவுதாங்க. இந்த கும்மிடிப்பூண்டி சுத்தி இருக்கிற தொழிற்சாலைகள் இருக்குங்க. ஆனாலும் இவ்வளோ தொழிற்சாலைகள் இருந்தோம் இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சதா? கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனா இங்க பக்கத்துல ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்கு. அவ்வளோ அழகா இருக்குது. அந்த பகுதியில் போய் பார்த்தா இருக்கிற தொழிற்சாலையில் அங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க அவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஆந்திரா பார்டர்ல இருக்கு, எல்லையில் இருக்குது. அங்க என்ன சட்டம் தெரியுமா? ஆந்திராவில் ஆந்திரா அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சட்டம்? ஆந்திராவில் உள்ள தொழிற்சாலைகளில் 75% வேலை வாய்ப்பு அங்கே இருக்கின்ற உள்ளூர் இளைஞர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று ஆந்திராவிலே ஒரு சட்டம் இருக்கிறது. ஆந்திரானா இங்கிருந்து என்ன ஒரு 20-30 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் தாண்டி சட்டம் இருக்கு. ஆனால் இங்கே இந்த சட்டத்தை கொண்டு வர துப்பில்லாத திமுக, துப்பில்லாத திமுக, திராணி இல்லாத திமுக. தேர்தலுக்கு முன்பு அத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்கல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தொழிற்சாலைகளில், தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொண்டு வருவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீர்களே. 4.5 ஆண்டுகள், இன்னும் இருக்கிறது 4 மாசம்தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திமுக இப்படி இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். அதைவிட மோசம் இந்த கும்மிடிப்பூண்டி பகுதி சிப்காட் இருக்கு. இந்த சிப்காட்னாலே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஓஹோ ஃபேக்டரிடா, தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புடா, வருமானம், அரசுக்கு வருமானம், வருவாய், வளர்ச்சி, ஒரு மாநில அரசினுடைய வளர்ச்சி, இப்படிலாம் வெளியிருந்து பார்த்தா. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு அழுகி போயிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி உள்ள போனாலே மூக்க பிடிச்சிட்டு தான் போனோம். அந்த சிப்காட் உள்ள போனாலே மூக்க பிடிச்சிட்டு தான் போனோம். அந்த ஒவ்வொரு சாக்கடையிலும் இருக்க வர கழிவு சாதாரண கழிவு கிடையாதுயா, சாதாரண கழிவு. இந்த படத்தை நம்முடைய பிரகாஷ் ஒரு படம் எடுத்திருக்கிறாப்புல, கொஞ்ச நேரத்தில் பேசி முடிச்சோன்னா போடுவாங்க, இந்த ஸ்கிரீனில் போட்டு பார்த்துட்டு போங்க. அவ்வளோ பாதிப்பு இந்த சுற்றி இருக்கிற மக்கள். அதாவது இந்த கும்மிடிப்பூண்டி நகரம், கும்மிடிப்பூண்டி சுற்றி உள்ள பகுதி மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதி. இது நான் சும்மா சொல்லணும்னு சொல்லலை. நான் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதி இது. ஏன்னா நீர், நிலம், காற்று மூன்றுமே மாசுபடுத்தப்பட்டிருக்கார்கள். மூணுமே. அதாவது ரொம்ப மோசமா இருக்கு இந்த பகுதி, ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சிப்காட் அது இல்லாம இங்க திருவள்ளூர் மாவட்டத்தினாலே தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள் அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் அதிக அனல் மின் நிலையங்கள் இங்கே திருவள்ளூர் பகுதியில் தான் இருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்கு, கும்மிடிப்பூண்டி பகுதியில் தான் இருக்குது. அல்ல, ஆனால் அதில் இருக்கின்ற அவ்வளோ பொல்யூஷன் இருக்கு. சிப்காட் உள்ள இருக்கிற அந்த சாக்கடையில் அந்த கழிவுலாம் அதில் அது கிட்ட போனாலே உங்களுக்கு அது பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன், கேன்சர் வந்துடும். அவ்வளோ மோசமா இருக்கு. ஆனா இதுக்கு மத்தியில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே அதிகமா கேன்சர் வர பகுதி இந்த கும்மிடிப்பூண்டி பகுதி. அதிகமா கேன்சர் வரும். நம்ம கட்சிக்காரங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கு, வந்திருக்கு, குழந்தைகளுக்கு வந்துட்டு இருக்கு. ஆண்மை குறைவு, இருதய பிரச்சனையிலிருந்து எல்லாமே, கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனை, எல்லாம் காரணம் இந்த சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலைகள். இதே போன்ற நம்முடைய உரிமைகள் இருக்கு. அந்த உரிமையில் இப்போ 10 உரிமைகள் நான் தேர்வு பண்ணியிருக்கிறேன்.
எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. அதுல ஒரு 10 உரிமைகள்ல நம்முடைய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. அந்த 10 உரிமைகள்ல ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு a healthy environment, அதாவது இது உங்களுடைய உரிமை. அது நீர், நிலம், காற்று உங்களுக்கு சுத்தமாக தூய்மையாக கிடைப்பது உங்களுடைய உரிமை. அதை கொடுப்பது அரசுடைய கடமை. அது ஆனா அப்படிலாம் கொடுக்குறாங்களா அரசு? அப்படி நினைக்குதா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அப்படின்னு ஏதாவது தெரியுமா? அது உங்களுக்கெல்லாம் நல்ல காத்து கொடுக்கணும், நல்ல சுத்தமான குடிநீர் கொடுக்கணும், நல்ல நிலத்தை நல்ல தூய்மையா இருக்கணும்னு அப்படி எண்ணம் ஏதாவது திமுக இருக்கா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் தேர்தல் நேரம் இப்ப வருவாங்க, டிராமா நடிப்பாங்க, காசு கொடுப்பாங்க, ஒரு டிராமா கோஷி வந்து இறங்கும், இப்படிலாம் நடிச்சு கிடிச்சு போட்டுட்டு ஏமாத்திட்டு போவாங்க. ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஏமாறக்கூடாது. இந்த முறை தயவு செய்து ஏமாறாதீர்கள். ஏன்னா நடந்து கொண்டிருப்பது மிக மிக மோசமான ஆட்சி. வரலாற்றிலே இவ்வளோ மோசமான ஆட்சி நம்ம பார்த்தது கிடையாதுப்பா. எதுவுமே செய்யல. ஆனா கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் 4,54,000 கோடி நேரடி கடன். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா கடன்? 9,30,000 கோடி. இதுவும் 4.5 ஆண்டு. 4,54,000 கோடி கடன். அதாவது இப்ப நம்ம சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 74 ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் 4,54,000 கோடி கடன் இருந்த தமிழ்நாடு நேரடி கடன். இவங்க இந்த 4.5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட அப்படியே 2 மடங்கு அதிகம், கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். 9,30,000 கோடி கடன். இவ்வளோ கடனை வாங்கி என்னையா பண்ணீங்க? எங்கேயா வளர்ச்சி இருக்குது? எங்க நம்ம வளர்ச்சியை பார்த்தோம்? கடனை வாங்கி கொள்ளடிச்சு திமுக இப்படி கொள்ளடிச்சு நாசப்படுத்தி தமிழ்நாட்டை கலாச்சாரம் சீரழிவுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, விவசாயிகளுடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, மீனவர்களுடைய நிலை இன்னும் மோசமா இருக்கு, நெசவாளர்களுடைய நிலை ரொம்ப பாவமா இருக்கு. நேற்றைய முன்தினம் காஞ்சிபுரம் போயிருந்தேன். அங்க நெசவாளர்களுடைய நிலையை பார்த்தேன். நான் அங்க ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப பாவமா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களை பார்த்த உடனே. 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஒரு நெசவாளர், கைத்தறி நெசவாளர் பட்டு பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு. 13 மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு. 2 கை 2 காலை பயன்படுத்தணும். 10 நாள் 12 நாள் வேலை செஞ்சா அவருக்கு கிடைக்கிறது எவ்வளோ? 5,000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் திமுக. ஏன்னா யாரை பத்தியும் கவலை இல்லை, அவங்கள பத்தி தான் கவலை. அவங்கள பத்தி தான் கவலை. கொள்ளடிக்கணும், நாசப்படுத்தணும், அவ்வளவுதான். அதனால நிச்சயமாக இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சி, ஊழல் ஆட்சி, இந்த கஞ்சா ஆட்சி, சாராயம் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள். இங்க நான் மீண்டும் சொல்றேன், இங்க நான் ஓட்டு கேட்க வரல. இங்க நான் உங்களுக்கு ஓட்டு கேட்க வரல. யாரு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வந்திருக்கிறேன். யாரு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, யாரு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடாது, அதை சொல்லத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். காரணம், இவர்கள் என்ன கூட தெரியாது, இவர்கள் உங்களுடைய உரிமைகள் என்னன்னு கூட தெரியாது. அந்த உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். சமூக நீதிக்கான உரிமை நமக்கு இருக்கிறது. வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, மகளிருக்கு எவ்வளோ உரிமைகள் இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் சரி வன்முறை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும். வேலைக்கான உரிமை. இப்போ ஒரு தம்பி பேசலாம் பார், வேலை படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கல. இதே தான் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாமே படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலை இல்லை. அப்ப வேலை இல்லாம என்ன பண்ணுவான்? பசங்கள்லாம் கூட்டின்னு போயிட்டு வாடா குடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், கஞ்சா அடிக்கலாம், மாத்திரை போடலாம். இதுதான் காரணம். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5.5 லட்சம் அரசு வேலைகள் புதிதாக உருவாக்குவோம். 5.5 லட்சம் கிழிச்சாங்க. எவ்வளவு வேலை திரும்ப கொடுத்தாங்க? 44,000 பேருக்கு. அந்த 44,000ல கிட்டத்தட்ட 15,000 வந்து டெம்பரரி, 23,000 தான் பெர்மனன்ட். இப்படி எல்லாம் 541 வாக்குறுதிகள் கொடுத்த திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. தெரு தெருவா வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மாதம் உங்களுக்கு மின் கணக்கெடுப்பு நடத்துவோம். மாதம் மாதம் உங்க கரண்ட் பில்லை மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்தி உங்களுக்கு கொடுப்போம். அப்படி மாதம் மாதம் உங்க கரண்ட் பில் நடத்தினாங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில் கிட்டத்தட்ட 30% 60% வரைக்கும் குறையும். மாதம் மாதம் எடுத்தாங்களா? ஒண்ணு ஏமாத்திட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஆனா என்ன பண்ணிட்டாங்க? இந்த 4 காலத்தில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 4 முறை. சமீபத்தில் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 4வது முறை உயர்த்திருக்கின்றார்கள் மின் கட்டணத்தை, கரண்ட் பில்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை உடனடியாக ரத்து பண்ணுவோம். பண்ணிட்டாங்களா? கிழிச்சாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம். கொடுத்தாங்களா? பட்ட நாமம் போட்டாங்க. கொடுக்க போறது கிடையாது. ஆனா போன தேர்தலில் இதே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து திமுகவை ஆட்சிக்கு வர வச்சாங்க. தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணாங்க. ஜாக்டோ ஜியோ. இன்னைக்கு இதே ஜாக்டோ ஜியோ தெருவில் நின்றுட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. தினமும் போராடிட்டு இருக்கிறாங்க. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இது போன்ற ஒரு ஆட்சி நம்ம இது வரைக்கும் வரலாற்றில் பார்த்தது கிடையாது. என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. முதலமைச்சர் சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் நான் சொல்ல மாட்டேன், வியாபாரிகள். அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது நிலம் இருந்ததுன்னா அங்கே பிடிச்சி நிலத்தை வாங்கி போடு, சாராயம் வித்துக்கிட்டு கஞ்சா. இப்படி இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இங்க. இப்படியெல்லாம் எத்தனையோ பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்துவிட்டது. கும்மிடிப்பூண்டி பகுதிகளை வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். மீண்டும் நான் சொல்கின்றேன், இங்கே கட்சியோ ஜாதி மதம் இனம் மொழி எதையும் பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாருங்கள், பெண்களுடைய பாதுகாப்பை பாருங்கள், விவசாயிகளுடைய முன்னேற்றத்தை பாருங்கள், இளைஞர்களை நல்ல அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிந்தியுங்கள். சிறு வியாபாரிகள்லாம் இங்கே வியாபாரம் பண்ண முடியல. சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அந்த அரசாணையில் கிராமத்தில் ஆயா இட்லி கடை போட்டா அதுக்கு உரிமம் லைசன்ஸ் வாங்கணுமா? எதுக்கு? ஆயாவுடைய இட்லி கடை. அடப்படுவாங்களா? ஏயா அந்த ஆயாவே அனாதையா இருக்கிற காரணத்தால் தான், யாருமே ஆதரவு இல்லாத காரணத்தால் தான், ஏதோ அது பொழப்புக்காக, அது ஏதோ தெரிஞ்ச விஷயம். என்ன இட்லி சுட தெரியும், அது இட்லியை சுட்டு ஏதோ ரோட்ல இருக்கிற இடத்துல அதுக்கு கடை வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா உங்ககிட்ட லைசன்ஸ் வாங்க முடியுமே ஆயா? ஆயா எப்படியா உங்ககிட்ட லைசன்ஸ் வாங்கும்? அதுவும் லைசன்ஸ் கொடுக்குற நிலையிலையா நீங்க இருக்கிறீங்க? காசு இல்லாம யாருக்காவது லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்களா நீங்கெல்லாம்? எங்கேயா இருக்கிறோம்? எந்த நாட்டிலையா இருக்கிறோம்? மனசாட்சியா இல்லையா அவங்களுக்குலாம்? தள்ளு வண்டியில வாழைப்பழம் வித்தா அதுக்கு லைசன்ஸ். எவ்வளோ மோசம். ஒரு டீ கடை வச்சா அதுக்கு லைசன்ஸ். எதுக்கியா லைசன்ஸ்? எதுக்கியா உரிமை வாங்கணும்? இவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சிந்தியுங்கள். தேர்தல் இன்னொரு 6 மாதத்தில் வந்துடும். ஆனா தேர்தல் நேரத்தில் மூட்டை எடுத்து வராங்க, பண மூட்டை எடுத்துருவாங்க, சாராயத்தை எடுத்து வருவானுங்க. அதுவும் இந்த பகுதினா பெயர் போன பகுதி. இதெல்லாம் புரியுதா? புரியுது, எனக்கு தெரியுது, வெளியில சொல்ல முடியல. அப்படி பார்டர்ல அந்த பக்கம் போய் இந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம். அதனால இதெல்லாம் சிந்திங்க. போதையா இவங்க ஆண்டதெல்லாம் போதையா. 67 ஆண்டுட்டு இருக்கிறாங்க. 67 ஆண்டு என்னத்தையா கொடுத்தாங்க?
ஒரு முன்னேற்றம் என்ன, எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது. என்கிட்ட கொஞ்ச நாள் கொடுத்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம். நான் வாசகண்ணா, உரிமை மீட்க தலைமுறைகள் காக்க, தலைமுறைகள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திட்டம் இல்லை, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு திட்டமிடுவோம் என்கிட்ட இருக்கு. அடுத்தடுத்த தலைமுறைகள் மகிழ்ச்சியா நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். அதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழையுங்கள். நான் எனக்கு ஓட்டு போடுன்னு நான் சொல்லலை, என் கூட சேர்ந்து இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவோம், வீட்டுக்கு அனுப்புவோம். அதைத்தான் நான் சொல்கின்றேன். இந்த ஆட்சி வேண்டாயா, இந்த ஆட்சி போதும்யா, கொள்ளடிச்சது போதும், நாசப்படுத்தியது போதும். சமூக நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு சமூக நீதிக்கும் உங்களுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. தயவு செய்து சமூக நீதி பற்றி பேசாதீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நானும் ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என ஒரு விவாதம் நடத்துங்கள், பொது மேடையிலே ஒரு விவாதம் நடத்துங்கள். நான் வரேன், நான் மட்டும் தனியா வரேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க. நீங்க வாங்க முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நேரம் இல்லைன்னா உங்க அமைச்சர்களை அனுப்பி வையுங்கள், அவங்களுக்கு நேரம் இல்லைன்னா உங்க கட்சியில யாராவது அனுப்புங்க, எனக்கு கவலையே கிடையாது. யார் வேணா உங்க திமுக கட்சியில் அனுப்புங்க, நான் வரேன். ஒரு மேடையை போடுங்க, அந்த மேடையில் நானும் பேசுறேன், திமுக சார்ந்து யார் வேணா பேசட்டும், தமிழ்நாடு மக்கள் பார்க்கட்டும். தமிழ்நாடு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையான்னு ஒரு விவாதம் நடத்தலாம். உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த விவாதத்திற்கு நீங்கள் வாங்க. உங்களுக்கு திராணி இருந்தா, தைரியம் இருந்தா வாங்க பார்க்கலாம். இல்லை வரமாட்டாங்க. வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா தைரியம் கிடையாது. அவங்களுக்கே தெரியுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்றாருன்னு அவங்களுக்கே தெரியுது, திமுக கட்சிக்காரங்களுக்கே தெரியும். ஒரு மாநில அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே மீண்டும் மீண்டும் அந்த பொய்யை சொல்லிக் கொண்டார். இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம் 2008 படி, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2000 படி, இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அவங்க பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, நம்ம முதலமைச்சருக்கு இல்லையா? வெக்க கிடையாதெல்லாம் இல்லையா? ஆனால் இவங்க தான் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்கள் தந்தை பெரியார் எங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா, அண்ணா எங்கள் தாத்தா, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. தயவுசெய்து அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு பேச தகுதி கிடையாதுயா. சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுயா. அதனால் இதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குது. நான் இப்போ ஒரு தமிழ்நாடு முழுவதும் இன்னும் ஒரு 100 நாள் எல்லா பகுதிக்கும் நான் போகிறேன். நான் இப்போ வட எல்லைக்கு வந்திருக்கிறேன், அடுத்தது தென் எல்லைக்கு கன்னியாகுமரிக்கெல்லாம் நான் போகிறேன். நான் எல்லாத்துக்கும் போயிட்டு மக்களுக்கு என்னோட நோக்கமே இது, நான் ஓட்டுக்காக வரல, இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன உரிமைகள், இப்போ இவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு, இவ்வளோ உரிமைகள் இருக்கு. விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, அடிப்படை சேவைக்கான உரிமை, கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, வேலைக்கான உரிமை, இவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்குறாங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் தெரிஞ்சாதான் நீங்க தட்டி கேட்க முடியும். யாராவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சு அடுத்தது திமுக காரங்க யாராவது வந்தா, யோ எங்க அண்ணன் அன்புமணி இவ்வளோ உரிமைகள் சொன்னாரு, ஏதாவது ஒன்றை பத்தி நீ சொல்லு, எங்ககிட்ட ஏதாவது கொடுத்தியாயா உரிமை? உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட காசு தவிர வேறு எதுவும் இருக்காது. கொள்ளடிச்ச காசு வச்சிருக்கிறாங்க, மூட்டை மூட்டையாக லாரி கண்டெய்னர் வச்சிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். பெண்கள் அத்துணை பெண்களும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், வரமாட்டாங்க நிச்சயமா, அப்படி வந்தால் உங்கள் பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, உங்கள் பேத்திகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி.
இதெல்லாம் சிந்தியுங்கள். மோசமான திமுக ஆட்சி, மோசமான ஒரு சூழல். இளைஞர்களே, நீங்க சிந்தியுங்கள். திமுக மீண்டும் வந்தால் இப்பவே உங்களுக்கு வேலை இல்லை, இன்னும் மோசமான சூழல் இருக்க போகுது. விவசாயிகள், ஒரே ஒரு விவசாயிகளும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. மீனவர்கள், ஒரே ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்து கூட ஓட்டு போட மாட்டாங்க. நெசவாளர்கள் நிச்சயமா வாக்களிக்க மாட்டார்கள். அத்துணை தரப்பு மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் திமுக மீது. அதனால்தான் நான் சொல்றேன், தயவு செய்து இந்த திமுகவை மீண்டும் கொண்டு வராதீர்கள். நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் ஆதரவளியுங்கள். கட்சி, ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து நாம் எல்லோரும் தமிழர்களாக, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக, தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களாக நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், உரிமைகளை மீட்டெடுப்போம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், மேடையில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சாண்ட வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். யார் நன்றி யார் சொல்றார்? மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். சிறப்பு வாய்ந்த இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி உங்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிற வருங்கால தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியும், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு தந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும், இந்த கூட்டத்திற்கு மீடியா உங்கள் வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிற தொலைக்காட்சி மீடியாக்களுக்கும், இந்த பகுதியிலே இருந்து வருகை தந்த அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒலி கும்மிடிப்பூண்டி வாழ தகுதியற்ற நகரமாக மாறி வருகின்றது.